மக்களே, இந்தியா தமிழ்நாட்டில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்க இந்த ஒகேனக்கல் தர்மபுரியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 343 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நீங்க ஒகேனக்கலுக்கு போறதுக்கு முன்கூட்டியே வழியில பெண்ணகரம் என்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்க ஒரு செக் போஸ்ட்ல 100 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க உள்ள என்ன பண்ணுவாங்க. ஒகேனக்கலுக்கு போற இந்த வழியில அதிகமான வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குங்க. அதால வண்டியை கொஞ்சம் ஸ்லோவா சேஃபா ஓட்டு போங்க. இந்த இடத்துல உங்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் பார்க்கிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பார்க்கிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேஃபா பார்க்கிங் பண்ணணும்னா இங்க பார்க்கிங் பண்றதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. நாங்க இங்க இருக்கிற தமிழ்நாடு டூரிசம் ஹோட்டல்ல தாங்க பார்க்கிங் பண்ணோம். அங்க காருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. உங்களுடைய வெஹிக்கிள் எல்லாம் சேஃபா பார்க்கிங் பண்ணிட்டு இந்த ஒகேனக்கல்ல இந்த பரிசல் ரைடு மட்டும் நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய்மெண்டா இருக்குங்க. அந்த பரிசல்ல போகும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஒரு தண்ணி உங்க மேல படுற மாதிரியே கூட்டு போவாங்க. இங்க ஒரு பரிசல் ரைடுக்கு 1500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஒரு பரிசல்ல மேக்சிமம் 4 பேர் தாங்க பார்க்க முடியும். நீங்க ஒகேனக்கல் ட்ரிப் பிளான் போட்டு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு கேஷ் எடுத்து வந்துருங்க. ஏன்னா இங்க ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க. தமிழ்நாட்டில் அதிகமான மூவிகள் எடுக்கப்பட்ட பிளேஸ்னா அது இந்த ஒகேனக்கல் தாங்க. ஏன்னா இங்க அவ்வளோ மூவிஸ் எடுத்திருக்காங்க. முக்கியமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மூவி தான் இங்க அதிகமாக எடுத்திருக்காங்க. இந்த ஒகேனக்கல்ல மான்சூன் சீசன்ல கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒகேனக்கல்ல ஆகஸ்ட் மந்த்துக்கு மேல நீரோட்டம் அதிகமா இருக்குங்க. அதால இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒகேனக்கல்ல சீசன் டைமே ஏப்ரல் மந்த் மே மந்த் தாங்க. நீங்க இங்க ட்ரிப் பிளான் போட்டு வந்தீங்கன்னா தயவு செய்து வீக்கெண்ட்ல மட்டும் வந்துடுறாங்க. ஏன்னா இங்க அவ்வளோ க்ரௌடா இருக்குங்க. இங்க நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுங்க எந்த அளவுக்கு கிரௌட் அதிகமா இருக்குன்னு பாருங்களேன். நம்ம அண்ணன் தான் வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்து நம்மளை காப்பாத்துறாரு.